வணக்கம். தாய்நாட்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். 2009ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையின் உள்நாட்டு போர் முடிவடைந்தது. அதிலிருந்து இன்று 2025 அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் வடக்கு கிழக்கு தமிழர் அரசியலில் தலைமைகள் பலமுறை மாறினாலும் ஒரு கேள்வி இன்னமும் பதிலின்றி உள்ளது. அது என்னவென்றால், இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலையா என்பது. அர்ஜுன ராமநாதன் சமீபத்தில் எழுப்பிய இந்த கேள்வி தமிழ் அரசியல் வட்டாரங்களில் தமிழ் அரசியல் வட்டாரங்களிலும் புலம்பெயர் சமூகத்திலும் கடும் அதிர்வை ஏற்படுத்தி உள்ளது. அவர் குறிப்பிட்டபடி அனந்தி சசிதரன், ஸ்ரீதரன், சுமந்திரன் அல்லது விக்னேஸ்வரன் என யாருமே இதுவரை வெளிநாடுகளில் நேரடியாக இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை வெளிப்படையாக உரைத்ததில்லை. இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல. இது தமிழ் மக்களின் மௌனத்திற்கான நுண்ணிய சுட்டிக்காட்டாக பார்க்கப்படுகிறது. போர் முடிந்த பின்னர் வடக்கு கிழக்கு தமிழர் அரசியல் சமரசம் என்ற சொல்லின் சுற்றிலும் சிக்கிக் கொண்டது. ஒருபுறம் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் அமைதியான தீர்வுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மறுபுறம் மக்கள் தங்கள் காணாமல் போன பிள்ளைகளுக்கு இன்னமும் தெருக்களில் போராட்டம் நடத்துகின்றார்கள். அர்ஜுனா எழுப்பியது ஐநாவில் சாட்சியம் கொடுக்க தயாரா என்ற கேள்வி அரசியல் தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான தூரத்தை வெளிப்படுத்துகின்றது. அவர் மேலும், மொழி தெரியாவிட்டாலும் மொழிபெயர்ப்பு நான் செய்வேன், யாராவது வந்து சாட்சி சொல்ல தயாராக உள்ளீர்களா என்று கேள்வி எழுப்புகிறார். இந்த சவால் தமிழ் அரசியலில் வழக்கமாக பாதுகாப்பான பேச்சு மொழியையும் தற்காலிக அரசியல் சமரசத்தையும் மீறுகிறது. புலம்பெயர் நாடுகளில் தமிழர் இயக்கங்கள் இன்னமும் செயற்பாட்டில் உள்ளன. ஆனால் அர்ஜுனா கூறுவது போல் யாருமே போராட தயாராக இல்லை என்பது புலம்பெயர் சமூகத்தின் தனிமை உணர்ச்சியினையும் நம்பிக்கை இழப்பையும் பிரதிபலிக்கின்றது. அவர் கூறும் மற்றொரு கருத்து, என்னை நம்பி சிலர் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றாலும் நான் என் தந்தைக்கு செய்யும் துரோகமாக அதை பார்க்கின்றேன். அது அவரது அரசியல் நிலைப்பாட்டின் உணர்ச்சி அடிப்படையை காட்டுகின்றது. அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட தனிப்பட்ட ஒழுக்க நெறி சார்ந்த தியாக மனப்பான்காக வெளிப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக அர்ஜுனாவின் அரசியல் பாதை மாறியுள்ளது. அவர் வெளிநாடுகளில் செயல்படுவது அரசாங்கத்தின் சர்வதேச பிரதிபலிப்புக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதே தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அச்சமாக உள்ளது என்பதை மறப்பதற்கில்லை. அதனாலேயே சரோஜினி சாவித்ரி, போல்ராஜ், நலிந்த ஜெயதேச, ஹர்சன நாணயக்கார போன்ற அமைச்சர்கள் லண்டன் போன்ற நாடுகளுக்கு சென்று தமிழ் மக்களை சந்திக்கும் முயற்சிகள் மேற்கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் அர்ஜுனா கூறும் அரசியல் புரியாமல் நாமளுடன் டீல் என்று வீண் பேச்சுக்களை உருவாக்குகிறார்கள் என்ற கருத்து தமிழ் அரசியலை பிரிவினை மற்றும் நம்பிக்கை சிதைவு என்று இரு திசைகளில் தள்ளுகின்றது. இலங்கையின் போர் முடிந்ததை அடுத்து 16 ஆண்டுகள் கடந்துள்ளன. ஆனால் இனப்படுகொலை குறித்து உண்மையான வெளிப்படையாக சொல்ல தமிழ் அரசியலுக்கு இன்னமும் தைரியம் இல்லாதது வருத்தத்திற்கு உரியது. அர்ஜுனா ராமநாதனின் கேள்வி வெறும் அரசியல் வாதமல்ல, அது ஒரு நெறி சவால். இது மௌனத்தை உடைக்க தமிழ் மக்களுக்கு தேவையான புதிய தலைமுறை, புதிய சொல், புதிய நேர்மை. அந்த நாள் வரும் வரை இனப்படுகொலை என்ற சொல் தமிழ் அரசியலின் மூச்சு காற்றிலேயே நிற்கும் ஒரு அடக்கப்பட்ட உண்மையாக இருக்கும். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் சமூக ஊடகங்கள் முக்கியமான அரசியல் விவாதங்கள் நடைபெறும் தளங்களாக மாறியுள்ளன. சமீபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரில் வெளியான ஒரு பதிவு சந்தேகத்திற்குரியதாக இருந்தாலும் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியது. அதில் வெளியிடப்பட்ட சில கருத்துக்கள் நாட்டின் நீண்டகால அரசியல் பிரச்சனைகளை குறிக்கும் வகையில் முக்கியத்துவம் பெற்றன. சமூக ஊடகங்களில் வெளியான அந்த பதிவில் ஜனாதிபதி வடக்கில் மீண்டும் ஒரு போர் தேவையில்லை என்றும் மாகாண சபை அமைப்பு தமிழர்கள் தாமே விரும்பிய அரசியல் கட்டமைப்பாகும் என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது இந்திய இலங்கை உடன்படிக்கையின் கீழ் உருவாக்கப்பட்ட 13ஆம் திருத்த சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் உருவான மாகாண சபை முறைமை பற்றிய தொடர்ச்சியான விவாதங்களை மீண்டும் தூண்டியது. தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவேன் என்று பல முறை உறுதியளித்தார். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதை மீண்டும் வலியுறுத்தினார். அதேபோல் வெளிநாடுகளில் நிகழ்த்திய உரைகளிலும் அவர் மாகாண சபை அமைப்பு தமிழர்களின் இரத்தத்தால் பெற்றது என்று வலியுறுத்தி இருந்தார். ஆனால் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் அவரது அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் மந்தமாகவே செயல்பட்டுள்ளது. அரசியல் காரணங்களினாலும் நிர்வாக பின்னணியினாலும் 13ஆம் திருத்த சட்டத்தின் முழுமையான நடைமுறைப்படுத்தல் இன்னமும் சாத்தியமாகவில்லை என்பதனால் வடக்கு கிழக்கு மக்களிடையே நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னாள் வாக்குறுதிகள் தற்போது வெற்று ஒலிகள் என்று பார்க்கப்படுகின்றன என்பது வடக்கு அரசியல் வட்டாரங்களில் நிலவும் பொது மனப்பான்மை ஆகும். சமூக ஊடகங்களில் வெளியான பதிவில் கூறப்பட்ட அமைப்பில் குறைகள் இருந்தால் அவை திருத்தப்பட வேண்டும் என்ற கருத்து தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் நியாயமான ஒன்றாகும். மாகாண சபை அமைப்பு கடந்த 3 தசாப்தங்களில் செயல்பாட்டு பலவீனங்கள், நிதி சார்ந்த கட்டுப்பாடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகள் காரணமாக தனது இலக்கை அடைய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதனால் மாகாண சபை அமைப்பை ஒழிப்பதற்கு பதிலாக அதன் செயல்பாட்டை மேம்படுத்தும் அமைப்பு சீர்திருத்தங்கள் அவசியமாகின்றன. இது அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் அவரின் தேசிய ஒற்றுமை நோக்கத்தையும் இணைக்கும் ஒரு பாதையாகும். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மாற்றம் என்பது அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட சொல்.
ஆனால் அந்த மாற்றம் பெரும்பாலும் வடிவத்தில் மட்டுமே நிகழ்ந்தது தவிர உள்ளடக்கத்தில் எந்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வரவில்லை. 1987ஆம் ஆண்டில் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட 13ஆம் திருத்த சட்டம் அதிகார பகிர்வின் புதிய அடித்தளமாக கருதப்பட்டது. ஆனால் அதிலிருந்து இன்று வரை ஆட்சியில் இருந்து ஒவ்வொரு அரசும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த தயங்கியுள்ளது. இன்றைய என்பிபி அரசாங்கம் கூட அரசியல் மந்தநிலையை தொடர்கின்றது என்பது உண்மை நிலை. என்பிபி அரசு தேர்தலுக்கு முன் அதிகார பகிர்வை வாக்குறுதியாக அளித்திருந்தாலும் நடைமுறையில் அதனை செயல்படுத்த மறுத்து வருகிறது. ஜனாதிபதி அனுருகுமார திசுநாயக்கவின் கீழ் தமிழ் பிரச்சனைகளை தீர்க்கும் உண்மையான அரசியல் நோக்கம் கொண்டிருந்தால் 13ஆம் திருத்த சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் இதுவரை நடத்தப்பட்டிருக்கும். ஆனால் பதவியேற்று 15 மாதங்கள் ஆன பிறகும் அரசு சட்ட வரையறை மற்றும் அமைப்பு சட்ட சிக்கல்கள் என்ற காரணங்களை குறிப்பிடுவதன் மூலம் நடவடிக்கைகளை தள்ளி போடுகின்றது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உருவான நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் அரசே தகர்த்துள்ளது. தற்போது என்பிபி மற்றும் ஜேவிபி வட்டாரங்களில் புதிய அமைப்பு சட்டம் குறித்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெறுகின்றன. அரசியல் வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் அறிகுறிகள் புதிய அமைப்பு சட்டம் 13ஆம் திருத்தத்தை நீக்கவோ அல்லது அதன் அதிகாரங்களை குறைக்கவோ முயற்சிக்கும் என்றே காட்டுகின்றன. இதற்கான அரசியல் தார்க்கம் எளிதானது. தற்போதைய சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டால் அந்த அமைப்பு சட்டப்பூர்வ வலிமையை பெறும். பின்னர் அதை ரத்து செய்வது கடினம். எனவே தேர்தல்களை தவிர்ப்பது அரசின் திட்ட உக்தியாக மாறியுள்ளது என்று எண்ண தோன்றுகின்றது. இவ்வாறு தாமதப்படுத்துவதன் மூலம் அரசு மாகாண சபை அமைப்பை செயலிழந்த நிலையில் வைத்திருந்தது. எதிர்கால புதிய அமைப்பு சட்டத்தின் கீழ் அதிகாரத்தை கொழும்பில் மையப்படுத்தும் வாய்ப்பையும் தக்க வைத்துக் கொள்கின்றது. ஒரு காலத்தில் 13ஆம் திருத்த சட்டத்திற்கு கடுமையாக எதிர்த்து ஜேவிபி காலப்போக்கில் அதே அமைப்பின் வழியே அரசியல் பலனை பெற்றது. பல ஜேவிபி மற்றும் என்பிபி தலைவர்கள் 13A மூலம் உருவான அரசியல் அமைப்புகளின் வழியே உயர்ந்துள்ளனர். இப்போது அதையே தகர்க்க முயல்வது அவர்களின் சொந்த அரசியல் வரலாற்றையும் தமிழ் சமூகத்தின் தியாகத்தையும் மறுப்பதாகும். தெற்கு மாகாணங்கள் மாகாண சபை அமைப்பை எதிர்த்தாலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகளை மீண்டும் செயல்படுத்துவது என்பிபி அரசின் நெறி பொறுப்பாகும். உண்மையான ஜனநாயகம் மையப்படுத்தப்பட்ட ஆட்சியால் அல்ல, உள்ளூராட்சி அதிகார பகிர்வால் வலுவாகின்றது. உலகின் பல ஜனநாயக நாடுகளில் உள்ளூராட்சி நிர்வாகம் திறம்பட செயல்படும் ஆட்சியின் முதுகெலும்பாக உள்ளது. ஆனால் இலங்கை மைய அரசியல் கட்டுப்பாட்டில் சிக்கிக் கொண்டிருப்பதால் செயல்திறனும் நம்பிக்கையும் குறைந்துவிட்டன. இதுவே நாட்டின் நீண்டகால அரசியல் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. என்பிபிக்கு அந்த நிலைமையை மாற்றும் வாய்ப்பு இருந்தது. புதிய அரசியல் பண்பாடு என்ற வாக்குறுதி மக்களிடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அரசாங்கம் சீர்திருத்தத்தின் சவாலை விட கட்டுப்பாட்டின் வசதியை தேர்ந்தெடுத்தது. இதன் விளைவாக தமிழ் சமூகத்துடனான உறவு மேலும் சீர்குலைந்து அரசியல் தூரம் அதிகரித்துள்ளது. உண்மையான சமரசம் எளிய முடிவுகளை அல்ல, தைரியமான மற்றும் அரசியல் ரீதியான கடினமான முடிவுகளை தேவைப்படுத்துகின்றது. 13ஆம் திருத்தம் எனும் வெறும் சட்ட மாற்றமல்ல, அது இலங்கையின் பல இன சமூகங்களுக்கு இடையிலான நம்பிக்கை உடன்படிக்கையின் அடையாளம். அந்த அடையாளத்தை மதிக்காத அரசுகள் நாட்டின் ஜனநாயக வளர்ச்சியினையும் ஒற்றுமையையும் பின்தள்ளியவையே. என்பிபி அரசு அதன் வாக்குறுதிகளை மறந்து மையப்படுத்தப்பட்ட ஆட்சியை முன்னெடுத்தால் அது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இன்னும் ஒரு வெற்றி மாற்ற கோஷமாக மட்டுமே பதிவு செய்யப்படும். உண்மையான மாற்றம் சட்டத்தில் அல்ல, செயலில் இருக்க வேண்டும். தமிழ் மக்களின் நம்பிக்கையினை மீட்டெடுக்கும் தைரியத்தை காட்டும் அரசே இலங்கையின் உண்மையான ஜனநாயக எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.